Hi friends, இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு சொல்லி டிப்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு இப்போது ஜாரில் போட்டு அரைக்கிறத நான் தனியாக வச்சுருக்கேன். அது தனியாக எப்படின்னு முதல்ல சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை ஒரு 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 கை நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு கையும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த திட்டத்துக்கு. ஒரு தேங்காய் பத்த போதும், 2 தக்காளி, இது பெருசீரகம், சோம்பு, இது இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கோங்க குழம்புல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு லாஸ்ட்டாக 2 தக்காளியை அறுத்து போட்டுட்டு சால்ட்டும் அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதையெல்லாம் இப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த 3த்துக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக தக்காளி போடும்போது அப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வந்துடும். அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது முடிஞ்சிச்சு. இப்போ வானல் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதை வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா பொடியாக ரொம்ப அரியணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் நீட்டாக கூட பெருசாக அறுத்தா கூட இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இந்த இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்சுருக்கிறத அதில் விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது தான். இப்போது திரும்பவும் சொல்கிறேன், இந்த இதுவெல்லாம் அரைச்சி பொட்டுக்கடலை, தேங்காய், இந்த சோம்பு ஃபஸ்ட்டு போட்டு பொடி பண்ணிவிட்டு வெறுமனை பொடி பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக 2 தக்காளியை போட்டு அரைச்சிக்கணும். உப்பு போட்டு 1 ஸ்பூன் உப்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வானல் வச்சு எண்ணெய் 5 ஸ்பூன் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கடுகு போட்ட பிறகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் போட்டு நல்லா கட்டியும் முட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கிட்ட இருந்து நம்ம பார்த்து கொதிக்க வச்சு நிறுத்தணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாகிடும் இந்த பொட்டுக்கடலை போடுறதுனால. ஸோ கிட்ட இருந்து செய்யணும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸில் கூட விட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குருமா குழம்பு மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.